பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ கீரையை ஆஞ்சு வச்சுக்கிட்டு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கலாம். 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தக்காளி எடுத்துட்டேன். பூண்டு ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து குக்கரில் போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது கூட ஒரு 3/4 சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க வேணும்னா. விசில் போட்டு வச்சாச்சு. கூடவே ஒரு கோலி குண்டு சைஸில் ஒரு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது குக்கர் மேலே வச்சு அது ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கடைய ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சட்டியில் மிளகா உப்பு புளி, அந்த புளி தான் நம்ம ஊற வச்சதா அதை எடுத்து சேர்த்து இதில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அந்த உப்பு புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கடைஞ்சிடும். இப்போ நம்ம வேக வச்சதை எடுத்து சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து அதை எடுத்து நம்ம கீரையில் கொட்டினா நல்லா கொட்டிட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை ரெடி.